வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டம் ஆச்சிப்பட்டியில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 25,000 பேருக்கு நலத்திட்டங்களை வழங்கி புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பாஜக மற்றும் பாமக இடையே கூட்டணி முடிவானதாக தகவல். கூட்டணி தொடர்பாக இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. பொது இடங்களில் USB போர்டுகள் மூலம் செல்போனுக்கு சார்ஜ் போடுவதால் தரவுகள் திருடப்பட வாய்ப்பு. சென்னை சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி இன்று முதல் 12 நாட்களுக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறப்பு. ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களே சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணியை பந்தாடிய பெங்களூரு அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் விராட் கோலி இடம்பெற மாட்டார் என தகவல். BCCI முடிவு செய்திருப்பதாக வெளியான தகவலுக்கு கோலி ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு. இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் முழு உடல் தகுதியை எட்டியுள்ளதாக BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. எதிர்வரும் IPL தொடரில் டெல்லி அணியின் கேப்டனாக செயல்பட வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கோவை செல்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெறும் அரசு விழாவில் காலை 10 மணிக்கு கலந்து கொள்ளவுள்ளார். அந்த விழாவின் போது 25,000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் ஸ்டாலின் அளிக்கவுள்ளார். மேலும் பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைத்தல் மற்றும் புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று இந்தியாவின் தொழில்நுட்ப தசாப்தம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொடக்கம் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கவுள்ளார். அப்போது குஜராத்தில் மற்றும் அசாம் மாநிலத்தில் 1,25,000 கோடி ரூபாய் மதிப்பில் 3 செமிகண்டக்டர் ஆலைகளுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். இதில் 2 ஆலைகள் குஜராத் மாநிலத்திலும் 1 ஆலை அசாம் மாநிலத்திலும் அமையவுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 46% உள்ள அகவிலைப்படியை 4% உயர்த்தி 50% கடந்த ஜனவரி மாதம் முதல்வர் உயர்த்தி வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகை, திருப்பூர் தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே மதுரை, திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சரத்குமாரை தமிழகத்திற்குள் அடைத்து வைக்க விரும்பவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 50 ஆண்டுகள் பேசப்படும் என்றார். நள்ளிரவு 2 மணிக்கு அழைத்து பாமகவை பாஜகவுடன் இணைப்பதாக சரத்குமார் தெரிவித்ததாக கூறினார். பாஜகவின் குடும்பம் விரிவாக போகிறது என்று கூறிய அண்ணாமலை, சரத்குமாரை தமிழகத்திற்குள் அடைக்க விரும்பவில்லை என்றார். சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் இணைக்கப்பட்ட நிலையில் இது மக்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என்று அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன், இது ஒரு சிறந்த வழி. மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம். இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல, இது மக்களுக்காக நாம் எடுக்கப்பட்ட முயற்சி. பாஜக மற்றும் பாமக இடையே கூட்டணி முடிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணி ராமதாசும் தைலாபுரம் தோட்டத்தில் விவாதித்து முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாக இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவிற்கு மொத்தம் 10 இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் அதில் 8 இடங்கள் வட தமிழகத்திலும் 2 இடங்கள் தென் தமிழகத்திலும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜகவுடன் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம், பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்றும் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், குக்கர் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்றார்.
தனியாக நின்று தேர்தலை சந்திக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் ஆந்திர முதல்வராக பொறுப்பேற்க இருப்பது உறுதி என்று அமைச்சர் ரோஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக கூட்டணி அமைத்துள்ளதாகவும் தொகுதி பங்கீட்டில் அக்கட்சிகளிடையே மோதல் நீடிப்பதாகவும் தெரிவித்தார். ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் துணிச்சல் இருப்பதால் தனியாக தேர்தலை சந்திப்பதாகவும் அவர் கூறினார். மக்களவைத் தேர்தலுக்காக காங்கிரஸ் கட்சி 43 வேட்பாளர்கள் அடங்கிய 2ஆம் கட்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், இந்த பட்டியலில் அசாம், குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசத்திற்கு காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 43 வேட்பாளர்களில் 10 பேர் பொது வேட்பாளர்கள், 13 OBC வேட்பாளர்கள், 10 SC வேட்பாளர்கள், 9 ST வேட்பாளர்கள் மற்றும் ஒரு முஸ்லிம் வேட்பாளர் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். 3ஆம் கட்ட வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசிக்க வரும் 15ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் கூடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழகத்திற்கான வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவது குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி நேற்று மாலை 5:30 மணிக்கு சமர்ப்பித்தது. தேர்தல் பத்திர திட்டத்திற்கு தடை கோரிய வழக்கில் தேர்தல் பத்திர விவரங்களை தாக்கல் செய்ய பாரத ஸ்டேட் வங்கி ஜூன் மாதம் வரை அவகாசம் கேட்டது. அந்த கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை மார்ச் 12ஆம் தேதி மாலைக்குள் சமர்ப்பிக்க உத்தரவிட்டது. இதையடுத்து தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி நேற்று மாலை 5:30 மணிக்கு சமர்ப்பித்தது. இந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் தனது இணையத்தில் மார்ச் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் வெளியிடவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழை தாய்மொழியாக கொண்டிராத சிறுபான்மை பிரிவு மாணவர்கள் கட்டாயம் தமிழ் பாடத் தேர்வு எழுதுவதிலிருந்து தமிழக அரசு விலக்கு அளித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 26ஆம் தேதி முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன. இந்நிலையில் தமிழை தாய்மொழியாக கொண்டிராத சிறுபான்மை பிரிவு மாணவர்களுக்கு சலுகை அறிவித்து பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் அரசாணை வெளியிட்டுள்ளார். அதில் கட்டாயம் தமிழ் படிக்கும் சட்டத்தின் அடிப்படையில் தமிழ் பாடத் தேர்வு எழுதுவதிலிருந்து இந்த ஓராண்டுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். பொது இடங்களில் USB போர்டுகள் மூலம் செல்போனுக்கு சார்ஜ் போட வேண்டாம் என சென்னை காவல்துறை சைபர் கிரைம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளது. ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் என பொது இடங்களில் உள்ள USB போர்டுகளில் நேரடியாக உங்கள் செல்போனுக்கு சார்ஜ் போட வேண்டாம் என சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று சார்ஜ் போடுவதால் செல்போனில் உள்ள தரவுகள் திருடப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது. நடிகர் சங்க கட்டிடத்திற்காக 1 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்த நடிகர் விஜய்க்கு நடிகர் விஷால் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நடிகர் விஜய் மனதார செய்த உதவிக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தை போதாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் விஜயின் ஆதரவு மற்றும் ஈடுபாடு இல்லாமல் கட்டிடம் முழுமையடையாது என்பதை அறிவோம் என்றும் விஷால் தெரிவித்திருக்கிறார். அன்பே ஆருயிரே பட நடிகை நிலா தனது 40 வயதில் தொழிலதிபரை கரம் பிடித்துள்ளார். கடந்த 2007ஆம் ஆண்டு நடிகர் SJ சூர்யா இயக்கி நடித்த அன்பே ஆருயிரே படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் நடிகை நிலா என்கிற மீரா சோப்ரா. தற்போது 40 வயதாகும் நிலா ரக்ஷித் கெஜ்ரிவால் எனும் தொழிலதிபரை நேற்று கரம் பிடித்துள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள பிரம்மாண்டமான அரண்மனையில் இவரின் திருமணம் நடைபெற்றுள்ளது. புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதான 2 பேரிடம் சிறப்பு விசாரணை குழுவினர் சிறைக்கு சென்ற அரை மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தினர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் 6 போலீசார் உட்பட புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் குழுவினர் காலாப்பட்டு சிறைக்கு சென்று விவேகானந்தன், கருணாஸ் ஆகியோரிடம் அரை மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். குடியுரிமை திருத்தச் சட்டம் எந்த மதத்தினருக்கும் எதிரானது அல்ல என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. நாடு முழுவதும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் அது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டது. இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதில் குடியுரிமை திருத்தச் சட்டம் எந்தவொரு மதத்திற்கும் சமூகத்திற்கும் எதிரானது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாருடைய குடியுரிமையையும் பறிக்கும் விதிகள் CAA சட்டத்தில் இல்லை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் காரணமாக சிறுபான்மையினர் தங்களின் குடியுரிமையை இழப்பார்கள் என ராகுல் காந்தி, கார்கே மற்றும் OIC உள்ளிட்டோர் உண்மைக்கு மாறாக பேசி வருவதாக கூறினார். அம்மாதிரியான எந்த சட்ட விதிகளும் CAAவில் இல்லை என்று உறுதியளிப்பதாக அமித்ஷா கூறினார்.
சிஏஏ சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் தமிழ்நாட்டில் இச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது எனவும் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இந்தியாவின் பன்முகத்தன்மை, மதச்சார்பற்ற தன்மை, சிறுபான்மை சமூகம், முகாம் வாழ் தமிழர்களின் நலனுக்கு இச்சட்டம் முற்றிலும் எதிரானது என்று தெரிவித்த அவர், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை முன்மொழிந்து திரும்பப் பெற வேண்டுமென மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்ததாக முதல்வர் குறிப்பிட்டார். சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துவது மூலம் எப்படியாவது மூன்றாவது முறை ஆட்சிக்கு வர வேண்டுமென பாஜக சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சந்தர்ப்பவாதிகளுக்கு மக்கள் நல்ல பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தேமுதிக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இச்சட்டம் மூலம் மக்களை பிளவுபடுத்துவதையோ பிரிவினை ஏற்படுத்துவதையோ ஏற்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியிருப்பது மக்களின் உரிமைகளை பறிப்பதற்கான விளையாட்டு என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் உள்ள வடக்கு பர்கானாஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், குடியுரிமை திருத்தச் சட்டம் அரசியல் சாசனத்திற்கு முரணானது மட்டுமின்றி பாரபட்சமானது என்றும் தெரிவித்தார். கோடைக்கால சீசன் தொடங்குவதை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே கோடைக்கால சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது. மார்ச் 29ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை அனைத்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதி தொடர்பான படங்களை படைத்து வரும் இயக்குநர் மாரி செல்வராஜ் வாழை என்ற படத்தை இயக்கியுள்ளார். இதையடுத்து துருவ் விக்ரமை வைத்து படம் இயக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருந்தன. இந்நிலையில் இந்த படம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. இயக்குநர் ரஞ்சித் தயாரிக்கும் இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் கதாநாயகியாக நடிக்கவுள்ளார். கபடியை மையமாக வைத்து இந்த படம் உருவாக உள்ளது. வன பாதுகாப்பு மற்றும் நில கையகப்படுத்தல் சட்டங்கள் தொடர்பாக மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அனைத்து சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் திரும்பப் பெறப்படும் என்று அக்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்துள்ளார். பட்டியலிடப்பட்ட பழங்குடியின மக்கள் அதிகமுள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அவர்களது குடியிருப்பு பகுதிகளை அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்படும் எனவும் அவர் தமது எக்ஸ் தள பக்கத்தில் உறுதியளித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பாஜகவைச் சேர்ந்த நயாப் சிங் சைனி பதவியேற்றுக் கொண்டார். சண்டிகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் பண்டாரு தத்தோத்ரேயா நயாப் சைனிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சராக இருந்த மனோகர் லால் கட்டார் காலையில் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மாலையில் புதிய முதல்வராக நயாப் சிங் சைனி பதவியேற்றார். சபரிமலை ஐயப்பன் கோயிலின் பங்குனி மாத பூஜை மற்றும் பங்குனி உத்திர திருவிழாவிற்காக இன்று மாலை திறக்கப்பட உள்ளது. இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடை திறந்திருக்கும் என்றும் ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களை சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சபரிமலை தேவசம் போர்டு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஹோலி பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் மோடி, இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் ஆகிய இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிரதமர் மோடி இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இருவரும் இருநாட்டு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் ரோட் மேப் 2030 கீழ் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இருவரும் திருப்தி தெரிவித்தனர். இதனையடுத்து ஹோலி பண்டிகையை முன்னிட்டு இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 3 நாள் அரசுமுறை பயணமாக மொரீஷியஸ் சென்றுள்ளார். மொரீஷியஸ் பல்கலைக்கழகம் திரௌபதி முர்முவுக்கு சிவில் சட்டத்திற்கான கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியது. நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர், இந்தியாவிற்கும் மொரீஷியஸிற்கும் இடையேயான சிறப்பான நட்புறவை இருநாட்டு இளைஞர்களும் மேலும் ஆழப்படுத்துவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மும்பையை பெங்களூரு பந்தாடியது. டெல்லி அருண் ஜெட்லி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு கேப்டன் ஸ்மிருதி மந்தனா பவுலிங்கை தேர்வு செய்தார். தொடர்ந்து பேட்டிங்கை தொடங்கிய மும்பை 19வது ஓவரில் 113 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து 114 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய பெங்களூரு அணி 15 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன்கள் எடுத்த பெங்களூரு 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. எதிர்வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் விராட் கோலி இடம்பெற மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. வருகிற ஜூன் மாதம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் T20 உலகக்கோப்பை தொடர் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்த தொடருக்கு தேர்வு செய்யப்படும் இந்திய அணியில் நட்சத்திர வீரர் விராட் கோலி சேர்க்கப்பட மாட்டார் என்று கூறப்படுகிறது. வெஸ்ட் இண்டீஸ் ஆடுகளங்களுக்கு கோலியின் ஆட்டமுறை சரியாக இருக்காது என BCCI கருதுவதாகவும், இளம் வீரர்களுக்கு வழிவிடும் வகையில் கோலியிடம் கோரிக்கை வைக்க BCCI திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவை மாவட்டம் ஆச்சிப்பட்டியில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 25,000 பேருக்கு நலத்திட்டங்களை வழங்கி புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்.
பாஜக மற்றும் பாமக இடையே கூட்டணி முடிவானதாக தகவல். கூட்டணி தொடர்பாக இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. பொது இடங்களில் USB போர்டுகள் மூலம் செல்போனுக்கு சார்ஜ் போடுவதால் தரவுகள் திருடப்பட வாய்ப்பு. சென்னை சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி இன்று முதல் 12 நாட்களுக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை திறப்பு. ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களே சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணியை பந்தாடிய பெங்களூரு அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் விராட் கோலி இடம்பெற மாட்டார் என தகவல். BCCI முடிவு செய்திருப்பதாக வெளியான தகவலுக்கு கோலி ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு. இந்திய கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்த் முழு உடல் தகுதியை எட்டியுள்ளதாக BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. எதிர்வரும் IPL தொடரில் டெல்லி அணியின் கேப்டனாக செயல்பட வாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.